வணக்கம் லலிதா டைலர்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். அழகு ப்ளவுஸை வச்சு எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ அழகு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம எப்படி கட்டிங் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். இது மெயின் பீஸு, இது லைனிங். இது இப்போ நம்ம இதை ஓரம் வச்சுருவோம். முதல்ல நம்ம அழகு ப்ளவுஸை போட்டு எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் தழுவி பக்காவாக எதுவும் சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு டேப் எடுத்து இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எந்தெந்த மெஷர்மெண்ட்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பார்க்கும்போது தெரியும் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஏற்றவொடனே அப்படியே மார்க் பண்ணி நம்ம அழகு ப்ளவுஸ் போட்டு அழகாக கட்டிங் பண்ணலாம். அதுக்கு தான் எப்போயுமே மெஷர்மெண்ட் எடுத்துடணும். இது மெயினான மெஷர்மெண்ட். இதுக்கு நம்ம டேப்பை யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்னத்தான் அழகு ப்ளவுஸ் போட்டு நம்ம அப்படியே கட்டிங் பண்ணாலும் சில டைமில் அழகு மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்ம மெஷர்மெண்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த மெஷர்மெண்ட்டு மெயினாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி லூஸு, ஆமுல் லூஸு, கழுத்து உள்ளளவு, ஷோல்ட்ரு, இந்த அளவு மட்டும் நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். பாருங்க, கழுத்து, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டையும் வந்து அளவு எடுங்க. இப்போ ஃப்ரண்ட் அளவு எடுக்கும்போது எப்படின்னா, ரெண்டு சைடு ஃப்ரண்ட்டே நீங்கள் அளவு எடுத்து பார்க்கணுங்க. என்னென்னா, அளவு ப்ளஸ் எப்போச்சும் டைட் லூஸ்ன்னு சொல்லி ஒன் சைடு மட்டும் பிடிச்சிருப்பாங்க. ஒன் சைடு மட்டும் பிடிக்கிறப்ப அளவு மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணால் ரெண்டு சைடும் ரெண்டு ஃப்ரண்ட்டையும் செக் பண்ணணும். அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டை செக் பண்ணிங்க, அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த மாதிரி செக் பண்ணும்போது இப்போ சாதாரண உதாரணத்துக்கு ஒரு சைடு 8 இன்ச்சு, ஒரு சைடு 8.5 இன்ச்சு அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை வந்து ரெண்டாக பங்கிட்டுடணும். அப்போ 8.25 நீங்கள் அப்படி தான் கணக்கு பண்ணணும். இப்படி கணக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு தான் நம்ம அளவு போட்டு நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல லைனிங் வந்து தண்ணியில் போட்டு நனைச்சி காய வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைனிங்கை போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு முதல்ல இடுப்பு பகுதியை வச்சு போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு சைடில் வந்து 2 இன்ச்சு விட்டுருங்க. இப்படி விட்டுக்கு அதிகமாக இருந்தால் நம்ம தச்ச பிறகு கூட கழிச்சிக்கலாம். நிறைய பேர் அதிகமாக சைடில் பிட்டு வைக்கணுன்னுவாங்க. அந்த பிட்டு வைக்கிறது 2 இன்ச்சு பீஸ் போதுமானது. இல்லை நார்மலாக 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் சைடில் வைக்கிறப்ப பிட்டு அதிகமாக வைக்கிறது நல்லது. இப்போ கழுத்து பகுதி ஃபஸ்ட்டு சைடு போட்டோம், ரெண்டாவது ஹைட்டு மெஷர்மெண்ட் பண்ணோம், மூணாவது கழுத்து பகுதி போட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிடலாம். எப்படின்னா எல்லாத்தையுமே 1/2 இன்ச்சு பிடிக்க கரெக்டான அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு பிடிக்க எல்லா பகுதியிலையும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நெக்கல் வந்து 6 இன்ச்சு ஏற்றுங்க. அப்போ நீங்கள் 6 இன்ச்சு அதில் மட்டும் எப்படி வைக்கணும்னா 6 இன்ச்சில் பாதி 3, அப்போ நீங்கள் 2.25 வைக்கணும். ஏன்னா 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு பிடிச்சி தைக்கிறப்ப உங்களுக்கு 6 இன்ச்சு ரெடி வந்துடும். அதேமாதிரி ஷோல்ட்ரு 12 எடுத்துருக்கீங்க, 12 வச்சிங்கன்னா பாதி 6, அப்போ அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு கூட்டி 6.5 இன்ச்சு வச்சுங்க. அந்த 1/2 இன்ச்சு நம்ம சைடு பிடிக்கிறப்ப உங்களுக்கு 12 இன்ச்சு கரெக்டாக நிற்கும்.
உங்களுக்கு டக்குன்னு மெஷர்மெண்ட் பண்ண முடியலன்னா டேப்பை அப்படியே கரெக்டாக அந்த அளவு மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பாதி அளவு வந்துடும். அந்த மாதிரி மடித்து போட்டுங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தெரியலனா கூட உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுத்துருக்கேன். அந்த அளவு எடுக்கிறப்பயே உங்களுக்கு என்ன அளவுன்னு காட்டியிருக்கேன், அதை பார்த்துங்க. இது 1/2 இன்ச்சு எதுக்கு மார்க்குன்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுனா ஃப்ரண்ட்டு சைஸு இப்போயே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அளவு அதில் இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 8 இன்ச்சு எடுத்துக்கிங்கன்னா 8 இன்ச்சு வைக்கணும். 9 இன்ச்சு எடுத்திங்கன்னா 9 இன்ச்சு, இல்லை 8 இன்ச்சு எடுத்திங்கன்னா 9 இன்ச்சு, 1/2 இன்ச்சு கூட்டி நம்ம பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இல்லை பேக் மார்க்கோட கொஞ்சம் அதிகமாக போகுதுன்னா அதுலேருந்து சென்டர் பண்ணி அந்த சென்டர் எடுத்துடலாம். நம்ம இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதாக விஸ்கர் விற்கிது. இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது. இது விலையும் கம்மி தான். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்டை போட்டிங்க, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எல்லா சைஸுக்குமே வரும். அதே சைஸுக்கு நீங்கள் அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பை போட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போது அந்த ஆமல் பகுதி நீங்கள் அளவு எடுத்திருப்பீங்களா, அந்த அளவு இதுவும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கங்க. எப்போயுமே இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ஆமல் பகுதி செக் பண்ணோம், கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பேக் பீஸை. கட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பழகிறவங்க கையை மேலே வச்சுட்டு அழகாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக சர்ன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் உங்களுக்கு நிதானமாக கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பேக் கட்டிங் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ எங்கெங்கே நம்ம மார்க் போட்டிருக்கோமோ அதெல்லாம் அர்க்காது பண்ணி எடுத்துங்க. இப்போ இது பட்டி பீஸ். இப்போ பேக் கட் பண்ணுறீங்களா, சைடில் பிட்டு வரும், அதே அந்த பட்டி பீஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டிக்கு எப்பயுமே மாட்டாங்க. இது லைனிங்கிறதால சைடில் கீழே 1 இன்ச்சு ஓட்டால மடிக்கிறதுக்கு. இது சாதா ப்ளவுஸ் தான். நீங்கள் மெயினில் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கீழே விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். லைனிங் இருந்தாலும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி மேலே பிடிக்க மட்டும் 1/2 இன்ச்சு வச்சா போதும். இப்போ பாருங்கள், இது மொத்த பட்டி அளவு. அங்கேருந்து 2 இன்ச்சு பிடிக்க விட்டுருங்க சைடு பகுதி. சைடு பகுதி மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சைடு எடுத்து அங்கே போட்டு அங்கேருந்து 1/2 இன்ச்சு பிடிக்க விட்டு மார்க் பண்ணுறீங்க. இப்போ சென்டரை மடிங்க. அதே மாதிரி அந்த பீஸுக்கு 2 சென்டராக பார்த்து சென்டர் பகுதியை வச்சு 1/2 இன்ச்சு பிடிக்க வச்சு மார்க் பண்ணப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவங்க பட்டியில் எப்படி இருக்கோ ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்ட் ஷேப் வந்துடும். இல்லை சில பேர் சரியாக ஷேப் வச்சு போட மாட்டாங்க, நார்மலாக போடுங்க, அவங்க நார்மலாக வந்துடும். அந்த பட்டியில் அளவு ப்ளவுஸ் சைஸாக நம்ம கட்டிங் பண்ணுறோம். அதனால் அது என்ன சைஸோ உங்களுக்கு அப்படியே வந்துடும். உங்களுக்கு அளவு மேலே விட்டுக்கிற பிட்டு கச்சா 1/2 இன்ச்சு, அதுக்கு தான் 2 மார்க் பண்ணி காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இது சைடாக இருக்காது.
உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அது போட்டு காட்டுறேன். சைடு ஃப்ரண்ட்டை ஸ்ட்ரைட் பண்ணிங்க. இது ஃப்ரண்ட்டு தேர்ட்டியாக மேலே அர்க்காத்து பண்ணிங்க. அது சைடு எவ்வளோ வருதுன்றதுக்காக அது அர்க்காத்து உங்களுக்கு. இது போடணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கட்டிங்கில் தெரியணுன்றதுக்காக தான் அந்த அர்க்காத்து. இப்போது ஃப்ரண்ட்டுக்கான மார்க் இது. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறேங்க. ரெண்டாவது கைடை விட்டு, கைடியன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கைடியன்னா 1/2 இன்ச்சோட ஒரு புள்ளி கம்மி. இதுதான் கைடை. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ பேக்கில் வந்து ஒரு புள்ளி மார்க் பண்ணியிருப்பீங்களே, அந்த புள்ளி எதுக்குன்னா இது தான். இது நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கோடு ஒட்டி போடும்போது ரெண்டாவது மார்க்கில் வந்து அந்த அந்த ஒரு புள்ளி நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு கணக்கு பார்த்தது. இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம ஆல்ரெடி கணக்கு பண்ணிட்டோம். அது இந்த மாதிரி போடும்போது ஃப்ரண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பேக்கை எப்படி நீங்கள் கட் பண்ணிங்களோ அதே பொசிஷனில் அப்படியே ஆமல் கட் பண்ணி எடுத்துருங்க. பேக்கு முதல்ல பேக் சைஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் கவர் த்ரெட் எடுக்கணும். அப்போ ஃப்ரண்ட்டாக வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேக்கை போட்டு நீங்கள் அப்படியே தான் கட்டிங் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படியே கட் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஆமல் சைட் தான் நீங்கள் அப்படியே கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து என்னவோ அதை தான் நீங்கள் போடணும். ஆமாம், சைடு பார்க்க சைடில் வந்து பாதி கணக்கு பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க கிராஸுக்கு. ஏன்னா கிராஸ் டாட் பிடிக்கும்போது அது உங்களுக்கு அந்த 1.5 இன்ச்சு உட்காரும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி கிராஸாக தான் பிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி கழுத்து பகுதியை போடுங்க. கழுத்து பகுதியை போடும்போது ஊக்குப்பட்டி அதை தாங்க நீங்கள் போட்டு மெஷர்மெண்ட் பண்ணோம். தெரியாமல் ஐப்பட்டியை போட்டக்கூடாது. ஐப்பட்டியை போட்டால் அந்த பீஸ் வளர்ந்து வந்திருக்கு, அதை அப்படியே தெரியும் உங்களுக்கு, அதிகமாக வரும். ஊக்குப்பட்டி தான் வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸு. அதை போட்டு நீங்கள் அப்படியே கழுத்து ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் டாட்டுக்கான மார்க் இது. இப்போ ஃப்ரண்ட்டு பட்டி எடுத்து மேலேருந்து கரெக்டாக அந்த பட்டி சைஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிங்க. கொஞ்சம் இந்த சைடு விடவும் தேவை, 1/2 இன்ச்சு விடவும் தேவை. பட்டி சைஸை வச்சு மார்க் பண்ணி இது சைடு மார்க்கு. சைடு பகுதி மார்க் பண்ணும்போது 2 சைடு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு கச்சா விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ பட்டி சைடு மட்டும் அப்படியே மார்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே 1.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. 1.5 இன்ச்சு எதுக்குன்னா மேலே 1/2 இன்ச்சு பிடிக்க, கீழே 1/2 இன்ச்சு பிடிக்க, சென்ட்ரு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் டோட்டலாக 1.5 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட் இது ஷோல்ட்ரு பகுதியிலேயும் மேலே கச்சாவோட அப்படியே கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா கச்சா இதுலேயும் இருக்குது, ஷோல்ட்ரு பகுதியில் அப்படியே கச்சா இருக்கும். அப்படியே வச்சு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து பீஸை திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு அந்த கிராஸோட முனையை மேலே வச்சுட்டு அது கீழே 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுறேங்க. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து சென்ட்ரு எவ்வளோ தள்ளி வரணும் ஷேப்புன்றதுக்காக இந்த மார்க்கு. இப்போது ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கக்கூடாது, உள்ளே ஃபஸ்ட்டு மார்க் வந்து பிடிக்க வராது, உள் மார்க்கில்னா அளவு. அப்போ தான் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக வரும். இப்போ மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்கேல் எடுத்துங்க.
இது ஸ்ட்ரைட் மார்க்கு, இது சைடு ஸ்ட்ரைட் மார்க்கு. அந்த ப்ளஸ் மாதிரி அங்கேருந்து வச்சு கிராஸ் பண்ணிங்க. கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ சைடு வந்து 1/2 இன்ச்சு கவர் தட்டிடுங்க. ஏன்னா பேக் பார்த்தா நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கான கவர் தட்டு 1/2 இன்ச்சு எடுக்கும்போது தான் ஃப்ரண்ட்டாக மாறும். இப்போ டாட் எப்படி கனெக்ட் பண்ணலாம், இந்த ப்ளஸ் மாதிரி மார்க் வருதுல்ல அதுக்கு நேராக வச்சிங்கன்னா அது மேலே டாட் மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ கரெக்டாக வந்துடும் டாட். உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இருந்தால் போதான பாயிண்ட் அந்த ஷேப்புக்கு, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த பட்டியானை வந்து 2 சைடு மச்சு போடுறப்போ உங்களுக்கு சென்ட்ரு டாட் வந்துடும். இப்போ கீழே ஷேப்புக்கான டாட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பீஸ் வந்து தைச்சிருப்பாங்க. அந்த பிட்டையே நீங்கள் டேப் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிங்க. அப்படி பார்த்தீங்கன்னாவே 1.25 1.5 உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதில் 1.25 வந்துச்சுன்னா அதே 1.25, அந்த கோடுக்குலேருந்து இந்த சைடு 1.25, அந்த கோட்லேருந்து அந்த சைடு 1.25, இல்லை 1.25 ஒரு புள்ளி வந்துச்சா 1.25 ஒரு புள்ளி வச்சுங்க. அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் அது கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லி அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரண்ட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். நம்ம சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப ஈஸியான வீடியோவை தான் உங்களுக்கு வரும். அதே நம்ம வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் அனைத்து வேலையும் கற்றுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் ஆகட்டும், ஷர்ட் கட்டிங் ஆகட்டும், பேண்ட்டு கட்டிங் ஆகட்டும், எந்த கட்டிங்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இன்னும் நீங்கள் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிற மாதிரி இன்னமும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன். முதல்ல இந்த அர்க்காத்து கவர் தட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கரெக்டான அர்க்காத்து பண்ணிங்க. கவர் தட்டு எப்போயுமே 1/2 இன்ச்சு எடுத்தால் போதுங்க. 1/2 இன்ச்சுனா ஃபுல்லாக வரக்கூடாது. அந்த ப்ளஸ் மார்க் பார்த்தீங்க அங்கே 1/2 இன்ச்சு வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே லைட்டாக ஷேப்பாக இப்போ லைட்டாக கிராஸாக பண்ணும்போது உங்களுக்கு அது ஷேப் வந்துடும். உங்களுக்கு 2-3 வாட்டி அந்த ஷேப் உங்களுக்கு வரலாம். வேஸ்ட்டு துணியில் கவர் தட்டு லேஸாக எடுத்து பாருங்கள், இல்லை பேப்பரில் பேட்டர்ன் மாதிரி போட்டு எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் பிட் எடுத்து கட்டிங் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஃபைனலாக போகிற நம்ம ஸ்லீவுக்கு வந்துட்டோம். ஸ்லீவ் முதல்ல இது லைனிங் பீஸ்னால் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறேங்க. அச்சு திருப்புற மாதிரி இருந்தால் ஸ்லீவு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுறேங்க. ஏன்னா கரை பகுதி அச்சு திருப்புற மாதிரி இருக்கும். அப்போ 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்பூல் கரெக்டாக போட்டுங்க. மேலே சைடில் ஸ்லீவ் விட்டுட்டு 1/2 இன்ச்சு மேலே பிடிக்க விட்டு மார்க் பண்ணுறேங்க. இப்போ ஆம்பூல் பகுதி ஸ்ட்ரைட் மார்க் பண்ணுங்கள். சைடில் வந்து கீழ் பக்கம் பிட்டு கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. மேல் பக்கம் பிட்டு கம்மியாக இருக்குது, அதுக்கு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவை தூக்குனீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு அது சைஸ் வரும். அப்படியே நீங்கள் அதுலேருந்து 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே மார்க் பண்ணி வந்துடுவேன் தான். ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் மார்க் பண்ணி ஒன்றே தைச்சிட்டு கட்டிங் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஸ்லீவ் ஆம்பூல் சைஸ் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி போட்டு அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி டேப் எடுத்து அந்த ஆம்பூல் பகுதி பாடி பீஸ் கட் பண்ணியிருக்கோம் அதே சைஸ் கரெக்டாக இருக்க வருதா,
ஏன்னா ஆம்பல் நம்ம லூஸு அழுவே எடுத்துருப்போம். அந்த லூஸ் வந்து தான் பாடி பீஸை வச்சு கட் பண்ணியிருப்போம். அதே லூஸ் கரெக்டாக வரலாம் பார்த்தீங்க. அப்போ தான் ஸ்லீவ் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த அர்க்கத்தில் நீங்கள் பண்ணி எடுத்துருங்க. அர்க்காத் பண்ணிட்டீங்க. ஸ்லீவை திருப்பிடுங்க. இப்போ கவர் தட்டு ட்ரைனிங் ஆனவங்க அப்படியே கட் பண்ணலாம். ட்ரைனிங் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு மேலே 1.5 இன்ச்சு தள்ளி தான் நம்ம அந்த ஷேப் எடுத்துப்போம். அந்த 1.5 இன்ச்சுக்கும் கீழே அறுக்காத்துக்கும் வச்சு சென்ட்ரு பண்ணிடுங்க. சென்ட்ரு பையில் 1/2 இன்ச்சு வரைஞ்சிட்டு அங்கேருந்து ஷேப்பாக கூசாக லைட்டாக கூசாக போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துங்க. இப்படி தான் கவர் தட்டு எடுக்கணும். சாரிங்களா, ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க இவ்வளோ ஷேப்பாக கூசாலாம் வராது உங்களுக்கு. கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு பேப்பர்லையோ இல்லை வேஸ்ட்டு துணியிலையோ இந்த மாதிரி ஷேப் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு கட்டிங் பண்ணுங்கள். புதுசாக பழகிறவங்களுக்கு அதை சொல்கிறேன். அது பழக்கமானவங்களுக்கு எப்பயுமே மாதிரி ஈஸியாக எடுத்துருங்க. ட்ரைனிங் ஆனவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தப்பு தான் கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 ப்ளவுஸ் கட் பண்ணுறதுமே அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ கட் பண்ணி அவங்க கட்டிங்கை பார்த்தீங்கன்னா டேப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு கட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கை தச்சு எல்லாம் ஃப்ரண்ட்டு தச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஈஸியான வீடியோ உங்களுக்கு போட்டே இருக்கேன். வாங்க அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.